அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கட்சி நிர்வாகிகளை கூட்டி கட்சிக்கு நானே தலைவர் என்று அறிவித்திருக்கிறார் திரு அன்புமணி. திரு ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்பதையும் சூசகமாக அவர் உணர்த்தியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். முடிவுக்கு வருகிறதா ராமதாஸின் பாமக என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், இன்றைக்கு திரு அன்புமணி கட்சி நிர்வாகிகள் முன்பாக பேசுவதை வைத்து பார்க்கிற போது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான இணக்கம் பக்கத்தில் இல்லையா? அப்படித்தான் தோன்றுகிறது. அதிகாரத்துக்கான யுத்தம், வாக்கு அரசியலிலே அதிகாரத்துக்கான யுத்தம் நடக்கும்போது அது அப்பா மகன் என்று பார்க்காது, தூக்கி வளர்த்தவர்களை தூரத்தில் நிறுத்தும், ஆறத் தழுவி இருந்தவர்களை எல்லாம் பிரித்து பார்க்கும். இதுதான் அதிகாரத்துக்கான யுத்தம். இது அண்ணாவின் வசனம் தான். எதற்காக நான் சொல்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு கட்சி பிளவுபட்டு விட்டது. இனி அடுத்தது என்ன, இப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் தான். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காரணம், நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் லிஸ்ட்டை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நம்பர் 1 டாக்டர் ராமதாஸ், நம்பர் 2 ஜி.கே. மணி, நம்பர் 3 அன்புமணி ராமதாஸ், நம்பர் 4 திலகபாமா, அப்புறம் வடிவேல் ராவணன், கடைசியில் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த கே. பாலு அவர்கள். மொத்தம் 7 பேர் ஆக்சுவலா. ஆக இது நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் அதோட பிரச்சனை என்று வந்தால் அது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக முடியும். உதாரணமாக ஒரு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கூட்டம் போடுறாரு அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். ஜெனரல் கவுன்சில் இருந்து வந்தால் அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். இப்படி ஒரு மாபெரும் சட்ட சிக்கலை நோக்கி இது போகிறது. அது போக பாமகவின் நிதியை கையாளுகிற உரிமை, அது ட்ரெஷரும் சேர்ந்து கையெழுத்து போடணும். அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். திலகபாமா அவர்களை நீக்கிவிட்டார் பெரியவர். இப்போது மீண்டும் திலகபாமா அவர்களை அன்புமணி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். QR கோடு கொடுத்து இன்னையிலிருந்து டொனேஷன் கேம்பெயின் அப்படி என்றால் கட்சி பணம் திருப்பி வேறொரு அக்கௌண்ட், அதாவது திலகபாமாவும் அன்புமணி அவர்களும் கையெழுத்து போடுகிற பாமகவின் இன்னொரு அக்கௌண்ட், அதை நோக்கி இது பயணம் போகிறது என்றுதான் நான் யூகிக்கிறேன். ஏற்கனவே சூழ்நிலையில் அடுத்தடுத்து இருக்கு. பொதுவா இப்ப நான் இத அதிமுக வச்சுதான் உதாரணமா சொல்றேன். அதிமுகவுக்கு மொத்தம் 3 மெயின் அக்கௌண்ட், ஒரு 4 ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருந்தது. அதுல இந்த ஆரம்ப கால சண்டைகள்லாம் வரும்போது பொருளாதார பதவி ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், திண்டுக்கல் சீனிவாசன் கையெழுத்து போட்டது, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. காரணம் இல்லைன்னா பார்ட்டியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. செக்ல கையெழுத்து போடணுங்கிற அந்த கம்பல்ஷன் வரும். பேங்குக்கு டாக்டர் லெட்டர் கொடுப்பாரு, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கையெழுத்தை போட்டு லெட்டர் கொடுப்பாரு. ஏன்னா ஒரிஜினல் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது பேங்க்ல எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் தொடர்ந்து நடந்த விஷயங்கள் தான். நான் இந்த 45 வருஷத்துல முக்கியமான 3 பிளவுகளை பார்த்திருக்கிறேன். அதாவது அதிமுக பிளவை தாண்டி முதல்ல நமது கழகம் பிளவு, எஸ்.சி. சோமசுந்தரம் அதிமுக இருந்து பிரிஞ்சது, ஜெயலலிதாவுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு தனி கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி, சிவாஜி கணேசன், அது தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு அது ஒரு பிளவுபட்டது. அதற்கு பிறகு 89 பாமகவின் தோற்றம் ஜூலை 15, 16 நினைக்கிறேன். அதற்கு பிறகு இப்போது அது பிளவுபடுகிறது. இப்படி 3 முக்கிய கட்சிகளின் பிளவுகளை பார்க்கும்போது நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், கட்சியில அதிகார போட்டி, அதிகாரத்துக்கான யுத்தம் நடக்கும்போது கட்சியை கைப்பற்றுவது யார் என்பதுதான் அடுத்த கட்ட பிரச்சனையாக மாறும். இல்ல, அதுல பாமகக்குள்ள நடக்கிற யுத்தம் தந்தை மகன் இடையே நடக்குது, மற்ற கட்சிகள் ஒப்பிடும்போது. அப்படித்தானே? தந்தை மகன்னா இப்போ பெரியார் இருந்து பிரிஞ்சு வரும்போது தந்தையிடமிருந்து மகன்கள் பிரிந்து வருவதாகத்தான் அப்போ சொல்லப்படுது. இது ரத்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நம்ம அப்படி பார்க்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. அதாவது வன்னியர் சங்கம் ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. சமூக நீதிக்காக நான் அங்க பேச போவோம். எல்லா கூட்டங்களையும் நான், டாக்டர் எல்லாருமே பேசியிருக்கோம். அப்போ அன்புமணி அவர்கள்லாம் ரொம்ப சிறு வயது, இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டா தான் அவர் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு திருமணம், இதெல்லாம் எனக்கு நல்ல நினைவில் இருக்கு. அவருக்கு துணைவியாரும் பெரிய காங்கிரஸ், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், பெரிய அரசியல் ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தான்.
அப்போ டாக்டர் வந்து எப்படி கட்டமைத்தாருன்னா, வன்னியர் சங்கத்துல இருந்து டிமாண்ட் வந்துச்சு, நமக்கு தனி கட்சி வேண்டும். அதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் வரும்போது, அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் மற்ற கட்சிகள்ல கிடைக்காது என்று வரும்போது நமக்கென்று ஒரு தனி கட்சி. ஆனால் வன்னியர்களுக்கு என்று தனி கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்ததுதான் முதல் முறையான இல்ல. அதுக்கு முன்னாடி ராமசாமி படையாச்சி இருந்திருக்காரு, காமன்வெல்த் பார்ட்டி இருந்திருக்கு, உழவர் உழைப்பாளர் கட்சி, நிறைய கட்சிகள் இருந்தது, பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இருந்துச்சு, எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிட்டாங்க. எனவே வன்னியர்களுக்கு தனி கட்சி. இன்னும் சொல்ல போனாங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்களே இந்த மூத்த வன்னியர் தலைவர்களை எல்லாம் ஒரு சேரிட் வண்டியில அவங்க எல்லாம் உட்காரும் போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பக்கத்துல நடந்து வர்ற புகைப்படங்கள்லாம் இருக்கு. அதற்கு பிறகுதான் வன்னியர் சங்கத்தை வேற மாதிரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வந்து அதுக்காக இரவும் பகலும் பாடுபட்டாங்க. 84 to 89 வரைக்கும். இது குறித்தெல்லாம் விவரமாக தராசு பத்திரிகையில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்டுரை தொடர்ந்து எழுதியிருக்காரு. அது நூலாகவும் வெளிவந்திருக்கு. நான் எதற்காக இதை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, பாமக எடுத்து வைக்க போற அரசியல் அடி, அதுலதான் முதல் பிரச்சனை வருது. அது பாஜக சார்ந்தா இருக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் நினைக்கிறாரு. அது தெளிவாகவும் தெரியுது. என்னன்னா, பாஜக இருந்து ஒருவரை கூட்டி வந்தார்கள், அவர் பேர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா வாசல்ல ஒரே சத்தம், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சத்தம் போடுறாங்க. அது பாரத் மாதா கி ஜெய் வந்து பாஜகவோட கோஷம், முழக்கம். சீபா ஆதித்தனார் அவர்கள் எதனாளர் கையேடுன்னு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு புக்கு மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கும் அது கிடைக்குதுங்க. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாம் பரிவு காட்டுகிற கட்சி அது வந்து அந்த கட்சியில எழுப்பப்பட்டால் அதற்கு பெயர் முழக்கம், கோஷம். நாம் பரிவு காட்டாத கட்சி அது எழுப்பப்பட்டால் அது சத்தம், கூச்சல். முழக்கத்துக்கும் சத்தத்துக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. டாக்டருக்கு அது தெரியாம இருக்காது. ஆனாலும் பாரத் மாதா கி ஜெயங்கிறது சத்தம் என்றுதான் அவர் சொல்கிறார். எனவே அவர் வந்து பிஜேபிக்கு நோக்கி இல்ல. இன்னைக்கு பிஜேபி நோக்கி சமீபத்துல அவங்க பாஜகவோட தான் இணக்கம் காட்டுறாங்களா? அதுவும் அன்புமணி தான் அதிக இணக்கம் காட்டுறாங்களா? கடந்த காலத்துல பாமக வந்து பாஜகவோடு தேர்தல் உடன்படிக்கை வச்சுக்கிட்டு இல்லையா? ஏன் திடீர்னு பாஜக சார்பு நிலைக்கு அன்புமணி தான் காரணம்னு ஒரு தோற்றத்தை திரு ராமதாஸ் ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு? 98 முதல் கூட்டணி வரும்போது அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணி உருவான போது நான் கூட இருந்தேன். அதிமுக வந்து 96 இருந்து திமுக ஆட்சி, வழக்குகள், ஸ்பெஷல் கோர்ட் இப்படி போகும்போது 98 ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷன் வந்து எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்தாங்க. சேர்க்கும்போது மதிமுக அதுல சேர்ந்தது, பாமக அதுல சேர்ந்தது, பாஜக அதுல சேர்ந்தது. அப்போ வந்து இந்த பெரிய அளவுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஒரு வருஷத்துல திருப்பி திமுகவுடைய இதே மாதிரியான ஒரு அணி சேர்க்கை வரும்போதும் எதுவும் தெரியல. 2001 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த பாஜக கூட்டணி திமுகவுக்கே பலன் தரலன்னு ஆயிப்போச்சு. அப்போ டாக்டர் இப்ப என்ன நினைக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தல் அவருக்கு இன்னொரு பெரிய கம்பல்ஷன் என்ன இருக்குன்னா சின்னம். பாமகவோட தேர்தல் ஆணையத்துல அவங்க கொடுத்திருக்கிற விதிகள், தேர்தல் ஆணையத்தோட இப்போ இருக்கிற நடைமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது சின்னம் இப்ப இல்ல அவங்க கிட்ட, மாங்கனி சின்னம். அதாவது 2016 ரூல் மாத்தியாச்சு. முன்னாடி எல்லாம் வந்து ஒரே ஒரு முறை நீங்க அந்த கிரைட்டீரியாவை வந்து பூர்த்தி பண்ணலைன்னா சின்னம் பறி போயிடும். 2014 அது 2 முறையாக மாற்றப்பட்டது. 2 தேர்தல்ல கன்சிக்யூட்டிவா இசிஐ சொல்ற, எலெக்ஷன் கமிஷன் சொல்ற கிரைட்டீரியாவை ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணல. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இசிஐ வெப்சைட்டை செக் பண்ணும்போது அன்ரெகனைஸ்டு பார்ட்டியில தான் வந்து பாமக இருக்கு. அது ரெகனைஸ்ட் பார்ட்டி லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. அப்ப டாக்டர் அதை வந்து பேச்சுவாக்கிலையும் சொல்றாரு, சின்னமாவது நமக்கு கிடைச்சிருக்கும் என்று பேச்சுவாக்கில சொல்றாரு. முதல் சின்னம் யானை இழந்தார்கள். 98 இருந்து மாங்கனி வந்து தடுமாற்றத்திலே போயிட்டு இருந்தது. இப்ப மாங்கனியை இழந்துருவோம், இந்த மாதிரியான பாஜக உடன்பாடு இதுல நமக்கு ஈல்ட் ஆகாது, நமக்கு அந்த தேவையான கிரைட்டீரியா கிடைக்காது என்று டாக்டர் நினைக்கிறார். சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது அவரது ஒரு எண்ணமாகவும் தெரிகிறது. சரி, திரு சாமிநாதன், இன்று நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு அன்புமணி பேசியதை வைத்து பார்க்கிற போது அன்புமணி கை ஓங்கி இருக்கு பாமகல அப்படின்னு பார்க்கணுமா? நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. நேற்று ராமதாஸ் பேசும்போது அவர் கை ஓங்கி இருப்பதாக தெரிந்தது. இன்று சில நிர்வாகிகள் அன்புமணி பக்கமும் வந்திருக்கிறாங்க. கட்சியுடைய கட்டுப்பாட்டை தன் கீழ் கொண்டு வந்து விட்டாரா அன்புமணி இன்றைய கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது? நிச்சயமா அன்புமணி அவர்களுடைய கரம் தான் இதுல ஓங்கி இருக்கு. ஏன்னா அவர் வந்து ராமதாஸ் அவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு அடுத்த தலைமுறை. அதனால இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில ராமதாஸ் அவர்கள் மேல இருக்கிறது மரியாதை. அன்புமணி அவர்களை வந்து ஒரு தலைவராக ஆக்கிவிட்ட பின்பு அன்புமணி அவர்கள் படிப்படியா கட்சிக்குள்ள பல நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, தனக்கு தோதானவர்களை அவர் ஏற்கனவே பல கட்டங்கள்ல கொண்டு வந்துட்டார்.
சோ இப்ப எல்லாருமே இவருக்கு கட்டுப்பட்டவரா இருக்காங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் மேல ஒரு அளவு கடந்த மரியாதை வச்சிருக்காங்க. அந்த அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான். ஆனா கட்சியினுடைய அதிகாரத்தை இன்னைக்கு கண்ட்ரோல்ல எடுத்திருக்கக்கூடியது அன்புமணி அவர்கள் தான். அன்புமணி மேல ராமதாஸ் கூறிய குற்றச்சாட்டுகளை பொருட்படுத்தலையா நிர்வாகிகள்? இல்ல, குற்றச்சாட்டுகளை அவங்க வருத்தம் தான் பண்றாங்க. இவர் இதை பேசியிருக்க கூடாது, பொது வெளியில பேசியிருக்க கூடாதுங்கிற வருத்தம் தான் பாமக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் இருக்க ஒழிய ராமதாஸுக்கு எதிராக எங்கேயுமே பாமகவினர் காட்ட இதே ஒரு அன்புமணி எப்படி ஒரு விமர்சனம் ஒரு மாற்று கட்சியில இருந்து வச்சிருந்தாலோ அல்லது போட்டி பாமகன்னு தொடங்கி அந்த குடும்ப உறவுகளுக்கு வெளியில இருந்து யாரோ பேசியிருந்தாலோ இன்னைக்கு வட மாவட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு காலையில ஜி.கே. மணி அவர்கள் தொடங்கி ஒரு அருள்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி ராமதாஸ் அவர்களுக்கு நோக்கி போறாங்களே ஒழிய யாருமே அவருக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுக்கிற நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் பெருசா பார்க்கல. திலகபாமா அவர்களை நீக்கிறாலும் கூட அன்புமணி உடனே சேர்த்துக்கிறாரே ஒழிய இந்த குடும்பத்துக்கு வெளியில இப்படியான ஒரு குழப்ப பாமகக்குள்ள வந்திருந்தால் இன்றைய சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொருத்தி பார்த்தாலே தொண்டர்கள் மத்தியில ராமதாஸ் மேலையும் ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அன்புமணியின் பின்னால் தான் அவங்க திரள்றதுக்கான நிர்வாகிகள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடணும் சார், அதாவது பாஜகவோட ஒரு கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுலதான் ராமதாஸ் அவர்கிட்ட இருந்து கருத்து முரணுக்கு போறாரு அப்படிங்கிறோம். ஆனா பாஜக அலைன்ஸ்ல தன்னோட குடும்ப உறவுகள் போட்டிகிறதுல கூட அவருக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி வரத்தை மட்டும் பதிவு செய்ய விரும்புறேன். நினைவிருக்கலாம், நமக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல வேட்பாளர் பட்டியல்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப பாமக முதல்ல 9 தொகுதிகளோட வேட்பாளர் பெயரை அறிவிச்சாங்க. அப்படி 9 தொகுதிகள்ல வேட்பாளர் பெயரை அறிவிக்கிற பொழுது தர்மபுரி தொகுதிக்கு முதல்ல சௌமியா அவர்களுடைய பெயர் இல்ல. தர்மபுரி தொகுதிக்கு முதல்ல அரசாங்கம் அப்படிங்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் பெயர் இருந்துச்சு. காலையில அந்த அறிக்கை வருது. அந்த அறிக்கையை நம்ம படிக்கிற பொழுது கூட அன்புமணி ராமதாஸ் பெயர்ல அந்த அறிக்கை வந்திருந்தாலும் கூட இத கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒப்புதலோடு வெளியிடக்கூடிய பட்டியல் அப்படின்னு அந்த 9 பேர் பெயர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல தர்மபுரி தொகுதியில அரசாங்கம்ங்கிற ஒரு பெயர் இருந்துச்சு. ஆனா சாயந்தரம் மறு அறிக்கை வருது. அந்த மறு அறிக்கையில தர்மபுரி தொகுதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அப்ப அவர் பாஜகவோட அலைன்ஸ் போறதை மட்டும் அவர் பிரச்சனையா நினைக்கல. நம்ம அதை ஒரு வேறு கோணத்துல பார்த்தோமா இருந்தா தர்மபுரி தொகுதியில அன்புமணி அவர்களுடைய மனைவி அந்த நேரத்துல போட்டியிடுறதுல கூட சில மன வருத்தம் அவருக்கு இருந்திருக்கலாம். பாஜக அலைன்ஸ்ல நம்ம குடும்ப உறவுகள் தேர்தலை சந்திக்க கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் சௌமியா அவர்கள் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது தொண்டர்கள் நிர்வாகத்தை என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒரு தொகுதியில கட்சியினுடைய தலைவர் வீட்டில இருந்தே ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா அது போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேட்பாளர் பெயர் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் கால அவகாசம் எடுத்து மாத்திருந்தாங்கன்னா கூட நம்ம அந்த கிரவுண்ட்ல லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலையில அரசாங்கம் பேர் அறிவிக்கிறாங்க. அவர் இங்க இருந்து தைலாபுரம் தோட்டத்துல நன்றி சொல்ல போறதுக்கு இடையிலேயே நடுவெளியில வேட்பாளர் பட்டியல் பெயர் மாற்றப்படுது. அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களுடைய மனைவி பேரே இடம்பெறுது. அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு இந்த மனமுடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2024 பாராளுமன்ற தேர்தலோட கூட்டணி கணக்கு மட்டும் இருக்கிறதா நான் சந்தேகப்படல. அதற்கு பின்னாக அவர் அன்புமணி அவர்களுடைய மனைவி தேர்தல் நின்ற காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கலாம். அதனாலதான் ராமதாஸ் அவர்கள் அந்த பாஜக ஒவ்வாமை குறித்து பேசுறோம்ல திரு ராமதாஸுடைய பாஜக ஒவ்வாமைனா ஏற்கனவே திரு அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் தானே கூட்டணியோடு? இல்ல, கூட்டணியோட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஆனா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்றது அங்க உள்ள தலித்துகள் இருந்தாங்க. இளைஞரணியினுடைய மாநில செயலாளராகவே இஸ்லாமியர்கள் முதல்ல நியமிக்கப்பட்டாங்க. அந்த கட்சியினுடைய வரலாறு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கமாக மரியாதைக்குரிய சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல முதல்ல அது சமூக நீதியை மையமாக வைத்து இயங்கின ஒரு இயக்கம். இன்னைக்கு சமூக நீதியோட அதிநாதமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல ஒரு 3வது பெரிய கட்சியா இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப அந்த சமூக நீதியோ பேசக்கூடிய ஒரு இயக்கம் பாஜகவோடு அணி சேர்கிற பொழுது அந்த கட்சி உள்ளுக்குள்ள சேதாரத்தை உணரும். அது ராமதாஸ் போன்றவர்களால ஒரு அரசியல் முதிர்ச்சி கொண்டவர்களால அதை உணர முடிந்திருக்கிறது. அதனாலதான் அவர் அந்த கூட்டணிக்கு அவர் எந்த கட்சியோடு அவர் பேசுகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குகிற பொழுது நானோ என் குடும்பத்தினரோ இந்த இயக்கத்துல எந்த நேரத்திலையும் எந்த அரசியல் பொறுப்புகளுக்கும் எதுக்குமே வரமாட்டோம் பேசியிருக்காரு. திமுக அதிமுக நான் எந்த நேரத்திலையும் கூட்டணி சேர மாட்டேன், பத்திரத்துல வேணாலும் எழுதி தரவான்னு பேசியிருக்காரு. அரசியலை பொறுத்தவரை நிலையான நிலைப்பாடு என்பது எதுவுமே கிடையாது. ஆனா இதற்குள்ள அவர் ஒரு பாஜகவோட சேர்றது தன் கட்சியையும் அது ஒரு கட்டத்துல விழுங்கிரும் அப்படின்னு ராமதாஸ் அவர்களிடம் இயல்பாக ஒரு அச்சம் இருந்திருக்கிறது. அததான் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறதா இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திருமதி சௌமியாவுக்கு திரு அன்புமணி முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னா திரு முகுந்தனுக்கு திரு ராமதாஸ் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதுல அவருக்கு ஒன்னும் நெருடல் இல்ல. அதுதான் இப்ப எல்லா குழப்பங்களுக்கும் பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் சௌமியா அவர்களை வேட்பாளராக அறிவிக்கிறதுல ஒரு வேட்பாளர் பெயர் மாற்றப்பட்டு மீண்டும் சௌமியா அவர்கள் வேட்பாளராக மாநில அறிவிக்கப்படுறாங்க.
அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1 ஆண்டுகளுக்கு முன்பு 2024 நடக்குது. 2024 டிசம்பர்ல முகுந்தன் அவர்கள் இங்க இளைஞரணியில பொறுப்புல நியமிக்கப்படுறார். அந்த மேடையிலேயே நம்ம பார்த்தோம். அன்புமணி அவர்கள் சொல்றாரு, அன்புமணிக்கு உதவியாக இவர் இருப்பார், எனக்கா உதவியா அப்படின்னு அன்புமணி அவர்கள் கொஞ்சம் அலட்சியமா அந்த மேடையை கையாண்டதையும் நம்மளா பார்த்தோம். பட் அதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் இன்னொரு விஷயத்தை விரும்புறாரு அப்படின்னு நம்ம யூகிக்கிறேன். அதாவது ராமதாஸ் அவர்கள் எப்படி ஒரு வயதான காலத்துல ஒரு தந்தை தன்னுடைய வாரிசுகளுக்கு சமபங்கா தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிரித்து கொடுப்பாரோ, அதே போல தன்னுடைய மகனினுடைய கட்சி கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார், அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் பதவியை கொடுத்துட்டார். அதே போன்று தன் மகன்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக அவர் சில விஷயத்தை நினைத்திருக்கலாம். அதனால தன் மகன் வயிற்று பேரனுக்கு ஒரு இளைஞரணியில பொறுப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துலதான் நம்ம சொல்ல விரும்புறேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்பகால கோஷம் நானோ என் குடும்பத்தினரோ வாரிசுகளோ எந்த நேரத்திலும் பொறுப்புக்கு வர மாட்டோம் என்று சொல்ற ராமதாஸ் தான் அவர்கள் நிலையான ஒரு பேச்சோடு இல்லை அப்படிங்கிற ஒரு தருணம் நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போன்றே அன்புமணி அவர்கள் மாநில தலைவராக்கப்பட்டிருக்கார். அவருடைய பேரன் அவர்கள் இளைஞரணிக்கு வருகிற பொழுது அன்புமணி அவர்களுக்கு அது இயல்பாக ஒரு உபாதையாக மாறுது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் எடுக்கிற ஒரு நிலைப்பாட்டை விமர்சிக்கிறாரு, அதே நேரத்தில் தன்னுடைய பேரனை கொண்டு வர்றாரு அப்படிங்கக்கூடிய ஒரு மொத்தத்தில் இது ஒரு குடும்ப உறவுகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விரிசல். தொடக்க புள்ளிக்கு வருவோம். முதல்ல கேட்ட தொடக்க கேள்விக்கு வருவோம். அன்புமணி ராமதாஸோட கை ஓங்கி இருக்கு, கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அவர் பேசினதை வச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, திரு ராமதாஸ் பாமக அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் நோக்கி நகருதாப்போ? இல்ல, ராமதாஸ் பாமக என்பது அவருடைய வயோதிகர். நம்ம அவர் வயதை நம்ம கணக்குல போனோம். ஒரு 85 வயதை கடந்தவர், 86 வயதை தொட்டவர். அவரால் இனி எந்த அளவுக்கு ஆக்டிவா ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயம் கேள்விக்குரியாகுது. சோ இன்னைக்கு பெரும்பான்மையான நிர்வாகிகள் அன்புமணி அவர்களுடைய பின்னாடிதான் இருக்காங்க. இங்க விஷயம் என்னன்னா, யார் பக்கத்துல பெரும்பான்மையான நிர்வாகிகள் இருக்காங்களோ அதை நோக்கி ஓடக்கூடிய மரபு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யாருக்கை ஓங்கி இருக்கோ அவர்கள் பக்கமா போய் நின்னுக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இனிவரும் நாட்கள் இருக்கு. இன்னும் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எல்லாரையும் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கு மட்டும் 2 கட்டமா பேசியிருக்காரு. இன்னும் 2 நாட்கள் சந்திக்க இருக்கு. இந்த கால மாற்றங்கள் தொடர்ச்சியா நிகழும். அதுக்கடையில குடும்ப உறவுகள்ல அவர்கிட்ட ஏதாவது பேச முயற்சி பண்ணுவாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப ராமதாஸ் தனிமைப்படுத்தப்படுவாரான்னு கேக்குறேன். இப்ப பாமகவுடைய அலுவலக முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து டி நகருக்கு மாறியாச்சு. தனியா நிதி வசூலிப்பதற்காக QR கோடு கொடுத்தாச்சு. திலகபாபா மீண்டும் பொருளாளராக தொடரப்போகிறார் அப்படின்னு திரு அன்புமணி அறிவிச்சாச்சு. யாரு கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் உடனடியாக அவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள், நானே தலைவர் அப்படிங்கிறதையும் சொல்றாருன்னா, ராமதாஸ் தனிமைப்படுத்தப்படுகிறார், அப்படிதானே? ஆமா, அது படிப்படியாக நடக்கும். உடனே இன்றைக்கு நடந்து நாளைக்கே நடந்து விடாது. படிப்படியா அது நடக்கும். ஒரு காலகட்டத்தை பன்னீர்செல்வம் அவர்களுக்கான ஒரு நிலையை போன்று ராமதாஸ் அவர்களுடைய நிலை ஏற்படும். இங்க என்னன்னா, யார் பக்கம் பெரும்பான்மையா ஆட்கள் ஒரு 10-20 பேர் சேர்றாங்களோ அவர்களை நோக்கி மற்ற நிர்வாகிகளும் சென்று விடுவார்கள். அதனால் ராமதாஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி ராமதாஸ் தனிமைப்படுத்தப்பட்டால் அது பாமகவுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவாகும். திரு நித்யானந்தன், நேற்றைய விவாதம் இன்று தொடக்கத்துல 2 விருந்தினர்கள் பேசினதை வைத்து பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறது, திரு ராமதாஸ் திரு அன்புமணி இடையேயான பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டது பாஜக அப்படின்னு விமர்சனம் வைத்தார்கள். பாஜகவுக்கு இதுல லாபம்ன்ற அடிப்படையில தான் இந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக்கப்படுகிறதா? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனதா ஆட்சி இருந்த பொழுது எல்லாவற்றுக்கும் ஜனதா தான் காரணம் என்று இந்திரா காந்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த கட்சியில் என்ன நடந்தாலும் அது பிஜேபியால் தான் நடக்குது, பாஜக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன். இட் ஹஸ் பிகம் எ ஃபேஷன் நவடேஸ். அதனால் அவங்க பொழுதுபோக்காக எதையாவது சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம விஷயத்துக்கு வந்தோம்னா, இப்போது ஐயா ராமதாஸ் அவர்களும் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் பிளவு என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் எப்படி பிரிய முடியாதோ, ஸ்டாலினும் உதயநிதியும் எப்படி பிரிய முடியாதோ, அப்படி பிரிய முடியாதவர்கள் ராமதாஸும் ஐயா ராமதாஸ் தான். என்னத்துக்கு காரணம்னா, ஒரு நீங்கள் கேட்டீங்களே, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு தேக்க நிலை வந்துடுச்சு கட்சிக்கு. இது அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. தந்தை மகனாக
உறவு அடிப்படையில அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் வந்து இறுதி வரை தொடரும், அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. நிர்வாக ரீதியாக, கட்சி நிர்வாக ரீதியாக கூட நான் உங்களுக்கு முழுசா சொல்லிடுறேன். என்னுடைய ஒரு பார்வை என்ன, நிர்வாக ரீதியாக கூட அரசியலில் இதெல்லாம் சகஜம். நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை கடுமையாக சாடினார். அவங்க அம்மா மேலே பாட்டிலை தூக்கி போட்டார்னு கூட சொன்னார். அந்த அளவுக்கு கடுமையாக சாடிட்டார். அவ்வளோ சாடியும் தேர்தல் வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள்? பிரிந்திருந்தால் ஒன்று அதிமுக தலைமையில் கூட்டணியில் ஒரு பாதியும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாதியும் போவாங்க. யார் யார் தலைமையில் யார் யார் பக்கம் போவாங்க அது அவங்க பேசிப்பாங்க. அப்படி பேசிக்கும் போது அவர்களுக்கு இப்பொழுது இருப்பதை காட்டிலும் கூடுதலான உறுப்பினர்கள் வரக்கூடும் என்ற யுக்தி அவர்கள் கையாளலாம். ஏனென்றால் அரசியல் கட்சி என்ன செய்தால் அதிக எண்ணிக்கையிலே சட்டமன்றத்துக்கு வர முடியும் என்று சொன்னால் ஒரே கட்சி இவ்வளோ இடத்துக்கு மேலே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரெண்டு கட்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ வெற்றி பெறாங்களோ அது அதிகமாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். ஒருவேளை இந்த திட்டம் தோல்வி அடைந்தால், இது திட்டம் தானே அது? ஆமாம்மா, இதில் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. இது தோல்வி அடைந்தால் நம்முடைய பிரிவின் காரணமாக நம்முடைய இளைஞர்களும் வாக்காளர்களும் நாம் இழந்து விட்டோம். எனவே நம்ம 2 பேருக்குமே ஒரு சீட்டும் கிடைக்காத அளவில் ஆகிப்போச்சு. அதனால் இனிமே நாம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது. நம்முடைய சமுதாயத்துக்கும் சமூக நீதியை காக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நாம் ஒரு கட்சியாக இருந்து 2 பேரும் நம்முடைய ஐயா ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் ஒன்று சேருவாங்க. கேட்கவே திகிலா இருக்கு. இதுனா ராமதாஸ் பாமக யார் பக்கம் போகும், அன்புமணி பாமக அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிப்பாங்க, பேசி அந்த நேரத்தில் முடிவு பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியா இந்தி கூட்டணியா, அப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இந்தி கூட்டணியா இருப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பாரா? அப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பாரு. இல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் அது அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க பேசி அதை முடிவு பண்ணுவோம். நான் இது எல்லாமே ஒரு நாடகம், ஒரு திட்டம். நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். அது நடக்கும் போது நீங்க ஒரு விவாதம் கூப்பிடுங்க. இல்ல, கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோம். அரசியல் கட்சியில இதெல்லாம் ரொம்ப சகஜம். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. ஒரு தேக்க நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை திருப்பி தூக்கிட்டு வரணும். நேத்து 1 மணி நேரம் விவாதிக்க போது இதெல்லாம் பாஜக பண்ணுது அப்படின்னு விமர்சிச்சாங்க விருந்தினர்கள். இன்னைக்கு நீங்க அப்பாவும் பையனுமே இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அவங்களுக்குள்ள பேசிட்டு பண்றாங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் பாஜக பண்ணுதுன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுது, இது பூடகமா தெரியுது. அப்படி சேரும் போது என்ன ஆகும்? நம்ம கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி கண்கள் நீர் சொரிந்தது, கன்றும் தாயும் இணைந்ததுன்னுவாங்க. இல்லை, ஒரு மாம்பழம் தானே சின்னம் இருக்கு. சின்னம் ஒரு மாம்பழம் தான், ஆனால் பசுவும் கன்றும் 2 இருக்குல்ல. இல்லை, 2 மாம்பழமா போய் இணைய முடியாது. இல்லை, வேற வேற கூட்டணியில் சேர முடியாது. ஆமாங்க, தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வரவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் பசுவும் கன்றுமாக சேர்ந்து விடுவார்கள். இது என்னுடைய ஒரு அணுகுமுறை. இப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த யுக்தியை கையாள்வாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இது வெற்றி பெற்றது என்று சொன்னால் 2 பேருமே சேர்ந்து பாமகவிற்கு அதிக எண்ணிக்கையிலே இடம் பிடிப்பார்கள் சட்டமன்றத்தில். மிக சாதாரணமான சிம்பிள் அரித்மெட்டிக் இது. இது வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அறிவு வேணும். பின்னாடி பாஜகவுடைய முயற்சிகள்லாம் ஒன்றும் இல்லை. பாஜகவுக்கு என்ன இருக்குங்க? பாஜகவுக்கு இது ஒற்றுமையாக இருந்து நம்ம கூட்டணியில் வரணும் தான் விரும்புவாங்க. பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான மாநில கட்சிகளுக்குள்ள பிளவை பாஜக ஏற்படுத்துதுன்னு நேத்து விமர்சிச்சாங்க விருந்தினர். அது மாதிரி இங்க பாமகவையும் நான் சொன்னேனே, மழை பெஞ்சா கூட பாஜக தான் காரணம் அப்படின்னு ஒரு பொழுதுபோக்கு வாசகம் எப்பவுமே கையில் வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியலன்னா பாக்கெட்ல இருந்து எடுத்து அதை சொல்லிடுவாங்க. இதை தான் இங்கே நடக்கிறது. அதனால் இது பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய விஷயமே கிடையாது. அது கட்சிக்காரங்களே தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி. அதனால உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய தொண்டர்களை பிரிந்திருப்பது என்பது இன்றைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? பிரிந்திருந்தால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அழுகிறார்கள் உள்ள.
ஆனால் என்ன பண்ண முடியும், எல்லாம் பிரிச்சாச்சு, அக்கு வேறாணி. இதுக்கு பிஜேபி காரணம் தான். பிஜேபி தான் காலில் விழாத குறையாக கேட்குது, உங்களுடைய முன்னாள் முதல்வரையும் எல்லாரையும் சேர்த்துக்கங்க, ஒரே கட்சியாக வாங்கன்னு கேட்குது. இது சேர்க்கிற கட்சியை போய் பிரிக்கிற கட்சின்னு சொன்னால் என்ன நியாயம் சொல்லுங்கள்? திரு ஐநாதன் கேட்டிருப்பீங்க, திரு ராமதாசும் திரு அன்புமணியும் திட்டம் போடுறாங்க அப்படின்னு பல்வேறு 2 கூட்டணிகள்ல சேருவாங்க, தேர்தலுக்கு முன்பாக தேர்தலுக்கு பின்பாக இணைந்து. அது தவறும் இல்லை. சரியா தவறாங்கிறத விட இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் போதே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு. அதனாலதான் ஐதான் சார் கேட்கிறேன். இல்ல நம்ம யூகிக்கலாம், ஓரளவுக்கு யூகிக்கலாம். ஆனா அதுக்கான அடிப்படை அவங்க கிட்ட இருந்து தானே இருக்கணும். இவர் யூகிக்கிற மாதிரியான அடிப்படை எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ஐயா சொல்றாரு, இருக்கட்டும், அது அவருடைய கருத்து. பொதுவாக இவங்க 2 பேருக்கும் இடையிலான இதை வந்துட்டு ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னாலும், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு பல முறை ஐயா ராமதாஸ் அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தெரியுது. முடிவெடுக்கும் போதும் கூட இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னோம்னா, இவரும் தலைவராக நியமிச்சாச்சு, இவர் தான் எல்லா முடிவும் எடுப்பேன்னு சொன்னார், நீங்கள் ஒதுங்கிங்கப்பா அப்படின்னு சொன்னார் ஃப்ளைட்டில் வரும்போது. எப்படி சொல்கிறாரு, நான் 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு நான் அப்படியே ஒதுங்கிட்டேன், இப்போ வந்துட்டேன், தைலாபுரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு அவர். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டணின்ற ஒரு வரும்போது இவங்க வந்துட்டு காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க, அழுதாங்க அப்படின்னு. அப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னோம்னா, திரு ராமதாஸ் ஐயா இல்லாமல் இவங்க ஒரு கூட்டணி முடிவை எடுத்து அதை நடைமுறைப்படுத்த முடியாது, இவர் தலைவராக இருந்தாலும் கூட. இது ஒன்று. 2வது விடயம், அப்படி என்ன அன்புமணிக்கு ஒரு கம்பல்ஷன்? மொத்த கட்சி இவர் ராமதாஸ் ஐயா எல்லாரும் வந்துட்டு அதிமுக தான் பெட்டர் ஆப்ஷன் ஓரளவுக்கு அது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு வரும்போது இவர் மட்டும் எப்படி அதில் மாறுபட முடியும்? அப்படி மாறுபடுறதுக்கான காரணம், இப்படி கெஞ்சி அந்த கூட்டணிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் சார், அதையும் சேர்த்தே நீங்க டீகோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது 2 கூட்டணி இருக்கு, அதிமுகன்னு ஒன்று இருக்கு, பாஜகன்னு ஒன்று இருக்கு. 2 கட்சிகள்கிட்ட போறது குறித்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு. அதிமுகவோட போகணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு, பாஜகவோட போகணும்னு அன்புமணி நினைக்கிறாருன்னு பிரச்சனை வந்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தான் கூட்டணியில இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே கூட்டணிக்கு தானே போக போறாங்க. ஆமா. இந்த நேரத்துல தேர்தலுக்கு 1 வருஷத்திற்கு முன்பாக திரு ராமதாஸ் இவ்வளவு ஆதங்கத்தை, இவ்வளவு வருத்தத்தை திரு அன்புமணி மீது கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்ன அப்படின்னோம்னா, இப்போ பாஜகவிற்கு கீழே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள பாமக இருக்கிறதுல திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் வந்துட்டு இங்க அமித்ஷா வர்றதுக்கு முன்ன நாள், அவர் சனிக்கிழமை வர்றாருன்னா வெள்ளிக்கிழமை ஒரு பத்திரிகையாளர்களை கூட்டி அன்புமணியை வந்துட்டு செயல் தலைவராக டிமோட் பண்ணிட்டு இவர் வந்துட்டு தலைவர் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு போக முடியல அன்புமணியால், அது முடிவெடுக்க முடியல. ஒருவேளை அன்புமணி தலைவராக இருந்தாருன்னா அப்போ அவர் போயிட்டு என்ன பண்ணுவார், அமித்ஷாவோட அந்த சந்திப்பு போய் கையை நாங்களும் ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தூக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அந்த இடத்துல தான் அவர் வந்து ப்ரீஎம்டிவா அவர் தூக்கிட்டு அவர் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நேரடியாக நெகோசியேட் பண்ணிக்குவோம் அதிமுகவோட. இப்போ பாஜக பெரிய எதிரி, கொள்கை எதிரி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இருந்திருக்காங்க ஏற்கனவே 2014 இருந்திருக்கிறாங்க, அப்படிலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க அப்படிலாம். அப்போ என்ன அப்படின்னோம்னா, இங்க கவனிக்கத்தக்க விட என்னன்னா, ஒரு பாஜக கீழே போய் அவங்க வாங்கி தரக்கூடிய இடத்துல ஒரு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சபார்டினேட் கட்சியா பாமக இருக்கக்கூடாது. அதுவும் அவங்களுடைய பெல்ட்டில் வந்துட்டு ஒரு பலம் இல்லாத கட்சி தான் வந்துட்டு பாஜக. நம்ம ரொம்ப மெட்டீரியலாகவே நம்ம அதை பார்ப்போம். ஆனால் இவங்க வந்துட்டு நேரடியாக திமுகவோடய அதிமுகவோட நெகோஷியேட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. நிறைய இடங்களை கிடைக்கலாம், இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் கிடைக்கலாம், நிறைய ஜெயிக்கலாம், எதிர்காலத்தில் கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அதில் கூட இடம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. இங்க எங்க அன்புமணி முரண்படுறார் ராமதாஸோட? அவர் வந்துட்டு முழுக்க அவருடைய மைண்ட் செட், அவருடைய எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ பிஜேபி அப்படின்ற நிலையில இருக்கு. அதுக்கு அந்த வழக்கு, சிபிஐ கேஸ் இதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் வந்துட்டு பாமக வந்துட்டு தேச ஜனநாயக கூட்டணிக்கே போச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்படி போயிட்டு இந்த அளவுக்கு சாயக்கூடிய அளவுக்கு பாஜக வந்துட்டு இங்க ஒரு வலிமையான கட்சி இல்லை. இப்போ இதில் வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை பாருங்க. எலெக்ஷனை விட்டுருங்க, நாங்கள் தனியாக நின்று ஜெயிச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிடுறோம், உங்களுடைய தலைமையில் அதெல்லாம் வேணாம், எட்டி எல்லாம் வேணாம், ஆனால் உங்களுடைய ஆட்சி அமைய நாங்கள் ஆதரவளிப்போம் அப்படின்னுறாங்க. அப்போது இதே யுக்தியை இவரும் கையாளலாமே. இப்போ ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, அதிமுகவோட நான் சேர்ந்திருந்தேன் அப்படி இருந்தோம்னா, இணைஞ்சு போயிருந்தோம்னா ஒரு 3 சீட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு 6 சீட்டு கிடைச்சிருக்கும்னு. இப்போ ஏற்பட்ட அந்த பெரும்பான்மை அல்லாத அந்த அரசு மோடியினுடைய பாஜக இருந்த போது அப்போ இவங்களும் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே.
வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு மந்திரி பதவி அப்படின்றதும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அப்போ ஒரு ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அன்புமணி வந்துட்டு ஒரு குடாகண்டனா வந்துட்டு ஒரு பக்கம் நிக்கிறது அப்படின்றது அவர் ரெண்டாவது விட அவங்க இவ்வளவு பிரயத்தனப்பட்டும் ராமதாஸுக்கு இனி என்ன முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு? கட்சி அன்புமணிட்ட இருக்கு, நிர்வாகிகள் அவர்கிட்ட இருக்கிறாங்க, எதனாலும் பொதுக்குழு தான் முடிவெடுக்கும்னு அன்புமணி சொல்றாரு. நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்துட்டு ஒரு அன்புமணி ராமதாஸை வந்துட்டு அவர் தானே தலைவராக நியமிக்கிறாரு. இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு பொதுக்குழு தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சது, என்ன நீக்கணும்னாலும் பொதுக்குழு தான் நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவரை நியமிச்சது யாரு? பொதுக்குழுவா? பொதுக்குழு தான் சொல்றாரு. இல்ல, இவர் தான் ராமதாஸ் ஐயா தான் அவரை நியமிச்சாரு. அப்ப நீக்கும் அதிகாரமும் ராமதாஸுக்கு இருக்கு. அதுதான் இப்ப அங்க ஒரு கொஸ்டினா இருக்குது. ஏன்னா தர்மபுரியில பேசும்போது வந்துட்டு என்னை அவர் நீக்கியதுல இருந்து எனக்கு உறக்கம் இல்லை, பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான அப்படின்னு அங்க சொல்றாரு. இங்க வந்து சொல்லும் போது என்ன நீக்கக்கூடிய அதிகாரம் என்ன இல்லை, உங்களையும் நீக்கக்கூடிய அதிகாரம் எந்த தனிநபருக்கும் இல்லைன்னு சொல்றாரு. அது பார்ப்போம் எதிர்காலத்துல. அப்போ ஒண்ணு, இந்த அன்புமணி அவர்கள் வந்துட்டு தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவரால் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே. ஆமா. ஸோ அது அவங்களோட நிக்கிறதுல வந்துட்டு எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. கூட்டணி தொடர்பான முடிவையும் அவர் தான் எடுக்க போறாரு. ஆமா, அன்புமணி தான் எடுக்க போறாரு. இல்ல அப்படி இல்ல. ஒரு கட்சி எடுக்கும் போது வந்துட்டு ராமதாஸ் ஐயா வந்துட்டு ஒரு நிறுவனர் அப்படின்னம்னா கட்சியை வந்துட்டு அடிப்படை கட்டமைப்புல வந்துட்டு மேல கொண்டு வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த சக்தியா தமிழ்நாட்டில் மாற்றுனதுல வந்துட்டு அவர் ராமதாஸ் ஐயாவுக்கு தான் பெரிய அளவுக்கு பங்கு இருக்கு. அது யாரும் மறுக்கலாம் முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அந்த பொதுக்குழுவை அவர் கூட்டினாரு, ஆனா அதுல 8 பேர் தான் வந்தாங்க ராமதாஸ் ஐயோட சொல்றாரு. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டது, அடுத்தடுத்த நாட்கள்ல நடந்த வன்னியர் சங்க கூட்டத்துல வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் 90% பேர் வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் இளைஞர் அணி கூட்டம் நடந்துச்சு, அதுலயும் 90% நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. இது 2 தான் அந்த கட்சியினுடைய மூல பலமே. வன்னியர் சங்கம் இயங்கி அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உதவலை அப்படின்னம்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடத்துல வந்துட்டு பெரிய அளவுக்கு வெற்றியெல்லாம் பெற முடியாது. வன்னியர் சங்கங்கிறது ப்ரோ ராமதாஸா இருக்கா? ஆமா ஆமா, அந்த இடத்துல தான் அது நிக்குது. அப்படிதான் 90% அவரோட நிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ இதைத்தான் வந்துட்டு ராமதாஸ் பயன்படுத்த போறாரு அப்படின்ற நிலை இருக்கு இப்போ. ஸோ இப்போ இந்த நிலையில வந்துட்டு என்ன 2 பேர் இப்படி போயிட்டாங்க. இவங்க இந்த முடிவெடுக்கிறத வந்துட்டு அன்புமணி ராமதாஸோட நின்னாலும் திரு ராமதாஸ் அவர்களோட நின்னாலும் கூட கட்சியினர் யாரும் பிளவுபடுறதை விரும்பல. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன ராமதாஸ் ஐயா தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் தான் தெய்வம், அவர் தான் குல தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால இந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் வந்துட்டு எப்படி அடுத்தடுத்த 3 நாட்களில் நடக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கட்சியினுடைய எதிர்காலம். ஏன்னா அந்த கட்சி ஸ்பிளிட் ஆகி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் இழந்துருவாங்க. 2 தரப்புக்குமே லாபம் இல்லை, 2 தரப்புமே லாபம் இருக்காது. ஏன்னா மக்கள் வந்துட்டு ஒரு பிளவுபட்ட ஒரு சக்தியை வந்துட்டு தங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு ஏற்கனவே முன்னாடி இருந்தாங்க இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடி இதே இந்த பெல்ட்ல பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுக தான் பலம் வாய்ந்த சக்திகளா இருந்துச்சு. 3வது தான் அவர் நம்ம இவர் வந்தாரு, திரு விஜயகாந்த். அதனால இங்க பார்க்கணும், இந்த 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 மூவ் வந்துட்டு ஒரு பிளவுல கொண்டு போய் விடுது அப்படின்னம்னா நிச்சயம் பாமக அது ஒரு பெரிய ஒரு சரிவா தான் இருக்கும். திரு சாமிநாதன், திரு ராமதாஸ் நீக்கினாலும் திரு அன்புமணி நிர்வாகிகளை சேர்க்கிறாரு அப்படின்னா பெரும்பாலான நிர்வாகிகள் இனிமேல் அன்புமணி பக்கம் தான் நிக்க போறாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டால், பாமக வலுவா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பிளவுங்கிறது பாமகவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு லாபம்? எந்த கட்சிக்கு அதனால லாபம்? நிச்சயமா கடந்த கிட்டத்தட்ட ஒரு வட மாவட்டங்கள்ல 50 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஒரு வலுவான இயக்கமா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல ராமதாஸ் அவர்களை விட அன்புமணி கை ஓங்குகிற பொழுது அது இயல்பாவே திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளவு ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு நம்பப்படுறது பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததை பிடிக்காம தான் ராமதாஸ் அவர்கள் தற்போது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் அல்லது அவர்களுடைய எதிர்த்துருவ அரசியலை எதிர்க்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறார் என்பதாக அங்க முன்னகரப்படுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். எந்த கட்சி இவர்களை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த நேரத்துல ராமதாஸ் அவர்களே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலமாக பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுகள் அதெல்லாம் அந்த நேரத்துல சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல பேசுபொருள் ஆக்கப்படும். சோ இது எல்லாத்துக்கும் பின்னணியில பாஜக இருக்கு. ஒரு சின்னஞ்சிறிய கட்சிகளை மாநில கட்சிகளை உடைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அரசியல் முன்னெடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுகிற பொழுது பாஜகவுக்கு எதிர்துருவ அரசியல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது பலன் கொடுக்கும். அந்த எதிர்துருவ அரசியல்ல இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தான். சோ அது இயல்பாவே திமுக கூட்டணிக்கு தான் பலம் சேர்க்கும். ஆனா பொதுவா பாமக ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டப்ல இருக்கக்கூடிய கட்சி தானே, தொண்டர்கள் அப்படித்தானே இருப்பாங்க.
பாஜக வேட்பாளருக்கு வேண்டுமானால் நீங்க சொல்றதன் அடிப்படையில வாக்களிக்காமல் அதிமுக அப்படின்னு தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? திமுகவுக்கு தான் போவாங்கன்றீங்களா? இல்ல, அது என்னன்னா இப்ப உங்களுக்கு பெரும்பான்மையாக அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஏற்கனவே அந்த இன்னொரு பிரச்சனை கூட இருக்கு. அந்த வட மாவட்டத்தை பொறுத்தவரை இயல்பாக ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கிற பொழுது அங்க விஜயகாந்த் போன்றவர்கள் கோலோச்சின காலம் இருந்துச்சு, விருத்தாச்சலம் தொகுதி உட்பட முதல் தேர்தலே. சோ அப்ப விஜய் எல்லாம் புதுவரவாக வருகிற பொழுது அவர்களுடைய பார்வை அதிமுகவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா விசிகாவும் இருக்கு, திமுக கூட்டணியில விசிகாவும் இருக்கு. அத பாமக தொண்டர்கள் அளவுகளா பார்க்க மாட்டாங்களா? இல்ல, ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பே சொல்லியிருந்தாங்க, நாங்க 2 கட்சிகள் இருக்கக்கூடிய அணில போக மாட்டோம், அதுல ஒன்றாக பாமகவை அவர் அடையாளப்படுத்தி இருந்தாரு. அவர்கள் பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒரு வேறு நிலைப்பாட்டை இருக்கிறது, அதிமுகவை நோக்கியோ அல்லது இன்னைக்கு புதிய முகமாக விஜய் போன்றவர்கள் வந்திருக்கிறதுனால ஏற்கனவே அந்த வட மாவட்டங்கள்ல கணிசமான அளவிற்கு விஜயகாந்த் போன்றவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. சோ அந்த இடத்துல விஜய் நோக்கி கொஞ்சம் பேரும், அதிமுகவுக்கு விசிக போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல மட்டும் அதிமுகவை நோக்கியும், மற்ற தொகுதிகள் ஏன்னா பாஜகவால தான் இந்த பிளவுன்னு ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. கூட்டணி சேர வேண்டாம் என்று சொன்னதை அதை மீறி சேர்ந்தாங்க அப்படிங்கறத பேசிட்டு இருக்காரு. சோ அது பேசுகிற பொழுது இயல்பா பாஜக எதிர்ப்பு நிலையை ராமதாஸ் அவர்கள் அடுத்த சில நாட்களை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது திமுக பக்கம் சாதகமா திரும்புறதுக்கான ஒரு சூழல் இருக்கலாம். ஓகே, திரு ஷாம், திரு ராமதாஸே பாமக தொண்டர்கள் பாஜகவுக்கும் RSSக்கும் போறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்ப பாஜக அழுத்தம் கொடுக்குது திரு அன்புமணிக்கு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை இவர் பேச்சு ஏற்படுத்துவதன் மூலமாக பாஜக பயன்படுத்திக்கணும்னு நினைக்குது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். அந்த பிரச்சனைக்குள்ள தனக்கு என்ன லாபம்னு பாக்குதுன்னு. ஆனா அந்த லாபம் இயல்பாகவே பாஜகவுக்கு போகாதுன்னு திரு சாமிநாதன் சொல்றார். பொலிட்டிக்கல் கெய்னா, எலெக்ஷன் கெய்னா பாஜகவுடைய கணக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்படிதானா அது? அதாவது இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா அவருக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு 2006 கிடைச்சது. திமுக மெஜாரிட்டி கிடையாது, வெறும் 96 சீட்டு தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சீட்டு. அப்ப என்ன ஆகுமோ என்று பேசிக் கொண்டிருந்த போது முதல் ஆளாக அறிவாலயத்தில் கொண்டு போய் ஆதரவு கடிதம் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனா அப்ப டிமாண்ட் வைக்கல, அவரு ஆட்சியில பங்கு வேணும் டிமாண்ட் வைக்கல. இருந்தது என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவித்தது வன்னியர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறணுங்கிறதுக்கு தானே. இல்ல பாண்டிச்சேரியில நாங்க ஆட்சியில பங்கு கேட்போமா அப்படின்லாம் திரு கருணாநிதி பேசும்போது அவங்க பெருமளவு அழுத்தம் கொடுக்கலையே திமுகவுக்குன்னு கேட்கிறேன், ஆதரவு கொடுக்கிற போது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவித்த போது அவங்க தேர்தல் புறக்கணிப்பு செய்து அதுக்கு பிறகு 89 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணும்போது தனியாக போட்டிட்டார்கள். அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் என்னைத்தான் அங்க அனுப்புனாரு. அப்படி தனியா போட்டி போட்டா பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா ஒரு வன்னியர் தொகுதினா எல்லா கட்சியும் வன்னியர் கேண்டிடேட் தான் போடுவாங்க. நான் வன்னியர் ஓட்டு யாருக்கு கிடைக்குதோ அந்த கேண்டிடேட் தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். எனவே நாங்க உங்களுக்கு 2 தொகுதி தரோம். அதிமுக கூட்டணிக்கு வந்துருங்க, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 2 தொகுதி, பாண்டிச்சேரியில கணிசமான தொகுதி. ஆனா டாக்டர் ஒத்துக்கல. அவர் என்ன சொன்னார்னா, பாண்டிச்சேரியில நம்ம தனியா ஆட்சி அமைக்கிறோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பாண்டிச்சேரியில தனியா ஆட்சி அமைக்கும், மத்திய அரசாங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தயவு நம்பித்தான் இருக்க முடியும். அப்படியான ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்தாரு. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. வரலாற்றுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறோம். டாக்டர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்காக பல நிலைப்பாடுகளை மாற்றினார். ஏன் 2006 இந்த நிலைப்பாடு எடுத்தாரு? 2004 அன்புமணி அவர்கள் அமைச்சரானார். அமைச்சராகும் போது அவர் எம்பியா இருந்தாரா? எம்பி ஆகாம அமைச்சரானார். அதுக்கு பிறகுதான் எம்பி ஆறாரு, அமைச்சரான பிறகுதான். இது எல்லாமே வரலாற்றுல இருக்கிற விஷயம்தான். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு வகையான எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இயல்பாக அந்த கட்சி இரண்டாக இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு யார் ஆதரவு? நீங்களே சொன்ன மாதிரி நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வன்னியர் சங்கம் முழு ஆதரவு. பாட்டாளி மக்கள் கட்சியோட கோர் ஓட் பேங்க் என்ன? வன்னியர் ஓட்டு வங்கி. 89 கட்சி துவங்கி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வளர்ந்துருக்காங்களா? எங்க வளர்ந்துருக்காங்க? 89 கட்சி துவங்கும்போது ஜான் பாண்டியனுக்கு சீட்டுங்க. ஜான் பாண்டியனுக்கு ஒரு இளைஞரணி தலைவர் பதவி. எங்க திருநெல்வேலியில இருக்கிற ஜான் பாண்டியன் அவர்களுக்கு இளைஞரணி தலைவர் பதவி. அப்படி பிராட் பேஸ்டா தான் தொடங்கினாங்க. ஆனா காலப்போக்கில் அது ஒரு வன்னியர் கட்சியாக மாறிவிட்டது, சுருங்கிருச்சு. அப்ப இப்பவுமே அது வன்னியர் ஆதரவு நம்பித்தானே இயங்க முடியும். அப்படின்னா வன்னியர்கள் தான் வன்னியர் சங்கம் தானே அது. அப்ப டாக்டர் ராமதாஸ் எங்க ஓங்கித்தானே இருக்கும். நீங்க நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு எல்லாத்துலயும் ஆதரவு வச்சுக்கோங்க. ஆனா உங்க கோர் ஓட் பேங்க் எது? அந்த கோர் ஓட் பேங்கோட ஆதரவு யாருக்கு இருக்கு? நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் ஆதரவு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது.
வேணா பாருங்க 2 நாள் 3 நாள்ல வந்து பேங்க் அக்கவுண்ட் பிரச்சனை அங்க ஆரம்பிக்கும். இப்ப அந்த 5% எந்த சேதாரமும் இல்ல. அந்த 5%, 6% பாமகவுக்கு பேசுறதுல எந்த சேதாரமும் வரப்போறது இல்ல. இன்னைய தேதிக்கு ஒரு 3% ஒட்டு மொத்தமா இருக்கலாங்க. 6% இல்ல. அன்புமணி அவர்களை முதல்வர் ஆக்கும் போதே அவ்வளவுதான் வந்துச்சு. ஆனால் இந்த குலதெய்வம் கான்செப்ட் எல்லாம் சரியா வராது அரசியல்ல. பெரியாருக்காக நாற்காலி தயாராக இருக்கிறது திமுக சொல்லிச்சு 49ல. பெரியார் யார் ஆதரிச்சாரு? காமராஜர் ஆதரிச்சாரு, காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சாரு. இதான வரலாறு. ஆக அரசியல் என்பது அதிகாரத்துக்கான யுத்தம். தூக்கி வளர்த்தவர்களை தூரத்தில் நிறுத்தும். இதெல்லாம் எத்தனை தடவை நம்ம இதை பார்த்த விஷயம் தானே. இன்றைய தேதிக்கு இந்த யுத்தம் வந்து பெரிய அளவுக்கு யுத்தமாக மாறிவிட்டது. டெம்பரரி சீஸ்ஃபயர் வருமா இல்லையான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. அப்படி டெம்பரரி சீஸ்ஃபயர் வந்தாலும் அது டெம்பரரியா தான் இருக்கும். திரு ஐயநாதன், இதுல யாருக்கு லாபம்? அன்புமணிக்கா, ராமதாஸுக்கா, இல்ல திமுக, அதிமுக, விஜய் அப்படின்னு இதுல லாபம் பிரிய போகுது அந்த சண்டையில? இல்ல, இந்த லாபம் இன்னும் 2-3 நாள்ல அதை சொல்லிடலாம். கட்டாயம் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா போகல அப்படின்னோம்னா அது பாமகவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். என்னதான் வன்னியர் சங்கம், இளைஞர் அணி எல்லாமே வந்துட்டு ராமதாஸ் ஐயா கூட நின்னாலும் கூட அது ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். கட்சி வந்துட்டு உடஞ்சிருச்சு அப்படின்றத மக்கள் மத்தியில போயிட்டு சேரும். அந்த பெர்செப்ஷன் உருவாயிடும். அது ரொம்ப பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணும். அது ஒண்ணு. ரெண்டாவது விட என்ன அப்படின்னோம்னா, ஐயா ராமதாஸ் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்றது. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை அவர் ப்ரோ பிஜேபி அந்த லைனை அவர் எடுத்துருவாரு. இவர் எப்படி முடிவு எடுப்பாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பார். ஜனவரி, பிப்ரவரியில தான் அவர் முடிவு எடுப்பார். அந்த இடத்துல தான் அவர் முடிவு எடுப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, ராமதாஸ் ஐயாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான அதிகாரம் எவ்வளவு வரையறுக்கப்பட்டிருக்கு? ஆமா, வரையறுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இவர் தான் தலைவரை நியமிக்கிறாரு. அப்புறம் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு என்ன தேர்ந்தெடுத்ததே வந்துட்டு பொதுக்குழு தான் அப்படின்றாரு. ஆனா தர்மபுரியில் பேசும்போது அவர் வேற மாதிரி பேசுறாரு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் யாரையெல்லாம் வந்துட்டு தூக்குறாரோ அவங்களெல்லாம் நான் மறுபடியும் மறுநியமனம் செய்வேன் அப்படின்றாரு. இப்படிதான் இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையத்தின்படி நானே தலைவர். தேர்தல் ஆணையம் நம்ம கொடுக்கிற ரிப்போர்ட் அடிப்படையில் தான். சார் ஒரு சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும். அதாவது பழையபடி நீங்க சாதிக்கலி வழக்குக்கு தான் போடும். இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி என்னன்னு நீங்க பார்க்கணும். எம்பி தொகுதி மெஜாரிட்டி எதுவும் கிடையாது. 5 பேர் எம்எல்ஏ, 5 பேர்ல கிட்டத்தட்ட 4 பேர் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் 7 பேர்ல வந்து ஒருத்தர் தவிர, திலகபாமாவை தவிர, அன்புமணியை தவிர 5 பேர் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவு. இல்ல பாலு, அதுக்கு பிறகு ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் பாலு இருந்தாரு. அன்புமணி பக்கத்துல தான் இருந்தார். இன்னைக்கு பாலு வந்து சரியான நிலைப்பாடே சொல்லலைங்களே. சரி, இதுல வந்துங்க பொதுக்குழு என்பது என்னன்னா ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டியை நீங்க டெஸ்ட் பண்ணும் போதுதான் அது வரும். அப்புறம் பைலா மெஜாரிட்டியை ஒரு காலத்திலயும் தேர்தல் ஆணையம் டெஸ்ட் பண்றது கிடையாது எந்த கட்சி பிளவுக்கும். அது வந்து சிவில் கோர்ட்டோட வேலை. ஆக இது பெரிய லீகல் ப்ராப்ளத்தை நோக்கி போகுது. முதல்ல பைனான்ஸ் ப்ராப்ளத்துல வரும். கட்சிக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் இன்னைக்கு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அது மயிலாப்புரம் தோட்டத்தோட அளவு பாருங்க, அதோட விலை மதிப்பு என்ன. ஆக இது ஒரு மிகப்பெரிய இன்டர்னல் ப்ராப்ளம். சொத்து ரீதியாகவும், கட்சி ரீதியாகவும், அதிகார ரீதியாகவும். தேசிய செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு வந்து ராமதாஸ்க்கு இருக்கு. இப்பமே நமக்கே தான் தெரியுது. அது சார் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லீகலா தானே மாத்த முடியும். லீகலா மாத்தும் போது ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பேங்க் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பேங்க் கொடுத்த பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுப்பாங்க. சின்ன இல்லன்னா அவரே சொல்லிட்டாரு, டாக்டரே சொல்லிட்டாரு, மாங்கனி சின்ன இல்ல. அன்ரெகனைஸ்டு பார்ட்டி லிஸ்ட்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற புதிய ரெகனைஸ்ட் பார்ட்டி எது தெரியுமா? நாம் தமிழரும் விடுதலை சிறுத்தைகளும். டிஎம்டிக்கு அந்த இதை ரீடைன் பண்ணுது. ஆனா இவங்க வந்து ரீடைன் பண்ணல. அன்ரெகனைஸ்ட் லிஸ்ட்ல போட்டு வந்தாச்சு, வெப்சைட்ல வந்தாச்சு, இசிஐ வெப்சைட்ல வந்தாச்சு. இவங்க வந்து இசிஐல கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ அண்ணன் சொல்றது ரைட்டு தான். அதாவது கடைசியா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, சிவசேனா வழக்குல நீங்க வெறும் எம்எல்ஏ எம்பியை வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு கட்சி யார் பக்கம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கட்சியினுடைய அமைப்பு, அனைத்து அமைப்புகள்ல இருந்து நீங்க வந்துட்டு அதை எடுத்து முடிவெடுத்து தான் தேர்தல் ஆணையம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புதிய கைட்லைன் சொன்னதுட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஸோ அதன்படி பார்த்தா அண்ணன் சொல்றபடி எந்த ஆளும் வந்து நிற்கும். ஆனால் பிளவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எண்ணிக்கை இல்லை, மக்கள் மத்தியில் என்ன விதமான இம்ப்ரெஷன் உருவாகுது அப்படின்றதா. இப்போ என்ன பண்ணுவாங்க, வன்னிய பெருமக்களை நீங்க எடுத்துக்கோங்க, வன்னியர் சங்கத்தை எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா எடுத்த முடிவு சரியா தப்பா, அன்புமணி எடுத்த முடிவு சரியா தப்பா, இதுதான் யாருக்கு அதிகாரம் அப்படின்றது கட்சிக்குள்ளான ஒரு விடயம். யார் எடுத்த முடிவுன்னு போயிடுவாங்க. ஆமா, யார் எடுத்த முடிவு. இப்ப எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விடயம், பாஜகவோட போனதுல வந்துட்டு மிகப்பெரிய இழப்பு இவங்களுக்கு தான்
அப்படின்றத ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க அந்த முடியல. முடிவுக்கு மாறாக ஒருவேளை ராமதாஸ் எடுத்தால் அவர் பக்கம் தான் வன்னியர் மக்கள் நிற்பாங்க. அப்படிதான் நிப்பாங்க. அது ஆனா இந்த பிளவு வந்துட்டு எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ வன்னியர் சங்கம் முழுமையா சொல்லிடுச்சு நாங்க ஐயாவோட தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, ஏன்னா ஐயா வந்துட்டு துறவிட்டு அது எல்லாருக்குமே தெரியும். பரவல கிராமங்கள்ல போயிட்டு இவரும் உட்காந்துக்கிட்டு 200-300 சேர் போட்டுக்கிட்டு 95,000 கிராமங்களுக்கு அப்படின்னு ஆமா அப்படி அந்த மாதிரி பண்ணவர். அதுக்கு முன்னாடி ஒரு எட்னா டாக்டர் அவர் அந்த மாதிரி அவர் வந்துட்டு அரசியலை முன்னெடுத்தவர் அவர். அதனால அவ்வளவு சீக்கிரம் அந்த அஃபினிட்டியை அன்புமணியாலேயோ இல்ல கட்சியாலேயோ உடைக்க முடியாது. அதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அந்த பலம் பலவீனம் அப்படின்னு வரும்போது இந்த பேசிக் ஃபேக்டர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஐயாவுக்கு கோவம் வர்றதுக்கு காரணமே அதான். கட்சி என்னது, நான் உருவாக்குனது, நான் நிலைநிறுத்தினது, இந்த அளவுக்கு பலப்படுத்தியது, நீ வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போனா எப்படி? அதான். திரு நித்யானந்தம், பாஜக கூட்டணி அப்படின்ற முடிவை திரு அன்புமணி எடுப்பது அவர் நலனுக்காக, அன்புமணி நலனுக்காக. திரு ராமதாஸ் எடுக்கிறது பாமகங்கிற கட்சி நலனுக்காக ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னா இதுல என்ன மாதிரியான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்குன்னா, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். பாஜக கூட்டணிக்கு பாமக போகுதுன்னா அங்க ராமதாஸ் பேச்சை மீறி அங்க தொண்டர்கள் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் வாக்களிப்பார்களா? வாக்கு வந்து பரிமாறப்படுமா இரண்டு கட்சிகளுக்கும் அப்படின்னு கேள்வி இருக்கு. வட மாவட்டங்களில் பாமக உறுதியாக இருக்கு. அப்போது அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது வாக்கு பிரியும். இப்போ கடந்த முறை நம்முடைய அன்புமணி ராமதாஸுடைய வீட்டிலேருந்து அவங்க வீட்டு உறுப்பினரே நின்னாங்க. ஆனால் தமிழகம் முழுவதும் வெற்றி பெற முடியல, கூட்டணியில் யாருமே வெற்றி பெற முடியல, அதனால் சௌமியாவும் வெற்றி பெற முடியல. அதே மாதிரி சட்டமன்றம் எடுக்கின்ற பொழுது 75 இடங்கள் சாதாரண வெற்றி அல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது பாமக ஏதோ நாம் மட்டும் தோற்றுவிட்டோம், நமக்கு நஷ்டமாகிவிட்டது என்று கருதுவது தவறானது. அதை அன்புமணி உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் டெல்லியில் போய் பழக்கம் எல்லாரையும் தெரியும். ஐயா அவர்கள் அதை பழகவில்லை. அது மட்டுமல்ல, பெரியவர் வீட்டில் பெரியவங்க யாருமே அவங்க சொல்றதும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. 85 வயது பழுத்த அரசியல், இது ஏன் கட்சி, இங்கேருந்து வெளியில போகலாம் அப்படின்னு பேசினாரு. பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி பேச முடியாது. அவர் பேசினார். ஏன்னா அப்பா பிள்ளைங்கிறதுனால என்னைக்கு இருந்தாலும் பேச்சப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கூடுறாரு. ரெண்டாவது, மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது பழுத்த அரசியல்வாதி ராமதாஸ் அவர்களை சந்தித்து போக வேண்டும் என்று வந்தேன்னு சொல்லி ராமதாஸ் அவர்களை ஒரு நிகழ்ச்சியும் இல்லாமல் போய் சந்தித்து விட்டு போனார் மோடி. எதற்காகனா பெரியவர்களை மதிக்க வேண்டும். எப்படி அத்வானி, வாஜ்பாய், பெருந்தலைவர் காமராஜர் இவங்கெல்லாம் இருந்தாங்களோ அப்படி டாக்டர் ஐயா இருக்க வேண்டும். துடிதுடிப்பு மிக்க டாக்டர் அன்புமணி வேகமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டால் பாமகவுக்கு வெற்றி கிடைக்கும், ஒன்று சேரும். இல்லைன்னா சோதனை பண்ணி தான் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி நடக்குதா இல்ல திரு ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.